இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வீடியோ பார்க்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் எங்கள் யெகோவா சபையோர் கல்வாரி சபையின் சார்பாக அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தேவன் மிகவும் அன்புள்ள ஒரு தேவன். நம்முடைய தாய் தகப்பனை விட அவர் நம்மை அதிகமாக நேசிக்கிற ஒரு தேவன். அப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம் துக்கப்படுத்தலாமாங்க? அவரை வேதனைப்படுத்தலாமா? ஆனால் இந்த காலகட்டத்தில் அநேக விசுவாச பிள்ளைகளாக இருக்கட்டும், சபைக்கு வரக்கூடிய பிள்ளைகளாக இருக்கட்டும், என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்துக்கு ஏற்றவாறு தங்களை மாற்றி அமைத்துக் கொள்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமான சபைக்கு வராங்க, ஆனால் அவங்க வெளியே வேலைக்கு போகிற இடத்துலையாக இருக்கட்டும், சபைக்கு ஸ்கூல் போகிற இடத்துலையாக இருக்கட்டும், காலேஜ் படிக்கிற இடத்துலையாக இருக்கட்டும், எங்கே போனாலுமே அந்த உலகத்துக்கு ஏற்றவாறு அவர்களை தாங்களே மாற்றி கொள்கிறார்கள். ஆனால் தேவன் இதை எந்த அளவுக்கு விரும்புகிறாருன்னு கேட்டிங்கன்னா தெரியல. என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரிய எக்ஸாம்பிள்லாம் ஒன்றும் வேண்டாங்க, ரொம்ப சின்ன எக்ஸாம்பிளே போதும். நம்முடைய தேவன் எல்லோருக்குமான தேவன். அவர் எல்லாரையும் அதிகமாக நேசிக்கிறார். எல்லாருக்கும் அவர் தான் தேவன். உலகத்தை படைத்தவர் அவர், எல்லோருக்குமான தேவன். அதே தான் அவரும் சொல்கிறாரு, எல்லாரிடமும் அன்பு கூற வேண்டும் தான் அவர் சொல்கிறார். உன்னிடத்திலையும் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக அப்படி தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் அதே நேரத்தில் நமக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், நமக்குன்னு யாராச்சும் அதிக நட்புள்ளவங்க யாராச்சும் இருக்கலாம். ஆனால் அப்படிப்பட்டவங்க கூட நம்ம பழகும் போச்சுல, அவங்க கூட சேர்ந்து தப்பிடாம அவங்க ஒரு கோவிலுக்குள்ளே போகும்போது நம்ம போகலாமா? இப்படி கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒற்றுமையாக இருக்கணும், அனைவரும் சமம் தான். ஆமாம், அனைவரும் சமம்னா எல்லாரும் ஒன்று தான், எல்லாரும் நேசிக்கணும் தான் அவர் சொல்கிறாரு. ஆனால் கோவிலுக்குள்ளே போக நமக்கு ஒருபோதும் அனுமதி தரலைங்க. அதுதான் 2 கொரிந்தியர் 6:15 அவ்விசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது. அவன் அவ்வளோ தெளிவாக சொல்லிட்டாரு. அவர் விக்கிரகம் சிலை வழிபாடுனாலே அவர் வெறுக்கிற ஒரு காரியத்தில் ஒன்று. அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நம்ம துணிகரமாக செய்யலாமா? கேட்டால் நான் நண்பர்களோட தானே போகிறேன், அது எந்த அளவுக்கு சரியாக இருக்கும்னு எனக்கு தெரியல. அவர் அதை வெறுக்கிற காரியம். ஆனால் எல்லாரும் நம்ம நேசிக்கணும், எல்லாரும் அன்பு கூறணும், எல்லாரும் சமாதானம், அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் தேவ பிள்ளைகள், அவருக்குள்ளே ரட்சிக்கப்பட்ட நாம், ஞானஸ்தானம் எடுத்த நாம் இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை செய்தால் அது அவர் மனது எவ்வளவு வேதனைப்படும் என்பதை நாம் அறிந்து புரிந்து அதற்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டும். இது மட்டும் நான் சொல்லலாங்க. நிறைய பேர் ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு தானே, வாரத்துக்கு ஒரு நாள் தானேப்பா நான் தியேட்டருக்கு போயிடுறேன், இது என்னப்பா? அவருக்குள்ளே நம்ம வந்துட்டோம்னாலே அவர் நமக்குள்ளே இருக்கார். அது ஒருபோதும் அந்த இதை நம்ம ஆத்மா கெட்டு போக பண்ணக்கூடாதுங்க. அது அவர் வெறுக்கிற காரியத்தில் ஒன்று. வேதாகமத்தில் இதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்குது. நீங்கள் சிம்சோனை எடுத்துக்கிட்டீங்கன்னாலே போதும். அவ்வளோ பெரிய ஒரு பலசாலியாகி அவனை இசப்பா அவ்வளோ நேசித்தாங்க, அவன் பலன் கொடுத்தாங்க, கர்த்தருடைய அபிஷேகத்தை பெற்ற சிம்சோன். ஆனால் அவனுடைய நட்பு ஒரு சின்ன தெளிலானால கடைசியில் அவன் நிலைமையை நீங்கள் பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு பரிதபிக்கப்பட்ட நிலைமையாகவும் உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன தவறான நட்புனால சிம்சோனுடைய வாழ்க்கை அப்படியே யூட்டர்ன் அடிச்சிச்சு, ஒரு சின்ன நட்புனால. ஆனால் அதே போல் நாம் சிம்சோனை மாதிரி வாழணுமா? தப்பித்து அவருக்கு ஏற்ற கொண்டு ஃபர்ஸ்ட்ல அபிஷேகத்தை பெற்ற அந்த அபிஷேகத்தை இழக்காமல் கடைசி வரை ஒரு உண்மையும் உத்தமமான வாழ்க்கை வாழணுமா? இன்னைக்கு ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்களேன். ஆனால் அதே நேரத்தில் வெற்றி பெற்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோதனைகள், போராட்டங்கள், கஷ்டங்கள், அநேக எல்லாரும் கஷ்டம். அவர் அறிந்து கொண்டார், அவர் புரிந்து கொண்ட நாம் கண்டிப்பாக கஷ்டம் வரதான் செய்யும். அதற்கேற்ற பலனை நமக்கு தருவார். அந்த சோதனையை தாங்கிக் கொள்வதற்கான, அதை கடந்து செல்வதற்கான பலனை அவர் நமக்கு நிச்சயமாய் தர உண்மையுள்ள தேவனாகவே இருக்கார். அப்படிதான் அதை வென்ற 2 மனிதர்களை பற்றி நான் பார்க்க போகிறோம். 2 பேருமே ஆதியாகமத்தில் வந்தவங்க தான். நோவா. இந்த நோவாவை நீங்கள் எடுத்துக்கிட்டே வச்சுக்கோங்களேன். நோவா வாழ்ந்த காலத்தில் நோவா ஒரு உண்மை முத்தமான ஒரு மனுஷன். ஆனால் அவன் வாழ்ந்த காலகட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏசப்பாவே மனஸ்தாபப்படுறாங்க. ஆண்டவரே மனஸ்தாபப்படுறாரு. அப்பா, நம்ம உலகத்தை படைச்சோம், இப்படி ஒரு அக்கிரமத்தினாலும் அப்படிப்பட்ட அவர் வேதனைப்படுறார். அந்த அளவுக்கு ஒரு கொடியமான காலகட்டத்தில் இருந்துச்சு. எல்லாரும் தவறான சிந்தைகள், தவறான பேச்சுகள், அப்படிப்பட்ட ஒரு பாவங்கள் நிறைந்த ஒரு காலகட்டத்தில் தான் நோவா வாழ்ந்தார். ஆனால் நோவாவுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான், நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். ஆதியாகமம் 6:9 நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். நோவா தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தான். அந்த காலகட்டத்தில் எல்லாருமே பாவம் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாரும் அக்கிரமத்தினாலும், வஞ்சகத்தினாலும், பொய்களினாலும், பாவங்களினாலும் நிறைந்திருந்த அந்த காலகட்டத்தில் நோவா எப்படி வாழ்ந்தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீதிமானும் உத்தமனுமாய் வாழ்ந்தான். அவன் தேவனோட சஞ்சரித்து கொண்டே இருந்தான்.
நோவா எப்படி வாழ்ந்திருக்கான் பாருங்களேன். உலகத்துக்கு ஏற்றவாறு அவனை மாற்றி அமைத்துக் கொள்ளலை. உலகம் அந்த அளவுக்கு பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்தது. ஆனால் நோவா ஒரு உண்மை முத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தான். பேழையை கட்டினான். சொன்ன வார்த்தையை கேட்டு அவன் பேழையை உண்டு பண்ணினான். கடைசியில் அவன் குடும்பத்தோடு தப்பு வைக்கப்பட்டான். உலகமே அழிந்தது. நிறைய பேர் மாண்டு போனாங்க. யான் கீழ்ப்படிதல் இல்லாமல் பாவத்தினால். அவன் நினைச்சிருந்தான் அவன் உலகத்துக்கு ஏற்றமாறு வாழ்ந்திருக்கலாம். ஆனால் அவன் என்ன செஞ்சான்? பயத்தோடும் நடுக்கத்தோடும் அவரோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். கடைசியில் அவன் எப்படியா? அவனை தேவன் பாதுகாத்து கொண்டார். ஜலப்பிரவாகம் வந்து அனைவரையும் மாறிக்கொண்டு போக மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். மத்தேயு 24:39 நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகா அந்த வசனம் சொல்லியிருக்கு. ஜலப்பிரகாரம் வர வரைக்கும் யாருக்கும் உணர்வே இல்லை. அப்படியேதான் மனுஷகுமாரன் வரும் நாட்களையும் நடக்கும். மாற வேண்டியது நம்ம தான். நோவாவை போல ஒரு வாழ்க்கையா அல்லது சிம்சோனை போல அந்த ஒரு சின்ன நட்புனால நோவாவும் அதே மாதிரி வாழ்ந்துருக்கலாம். ஆனால் அவன் இப்படி ஒரு உண்மை முத்தமான வாழ்க்கை வாழ்ந்தான். இன்னைக்கு நம்மளும் கேட்கணுங்க, நோவாவை போல வாழணுமா அல்லது சிம்சோனை போல வாழணுமா? வேண்டாம். எல்லாரையும் நேசிக்கணும், எல்லாட்டும் பழகணும். ஆனால் நமக்கென்று அவர் நியமித்திரு தாயின் கற்பத்திலிருந்து கொண்டு நம்மளை முன்குறித்த தேவன். அப்படிப்பட்ட ஒரு தேவன் நம்மை எந்த பாதையில் நடத்துகிறாரோ அதை விட்டு போகக்கூடாது. அதனால சங்கீதத்தில் அவ்வளோ அழகா இருக்கு. துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய இல்லாமல், பரியாசக்காரர் உட்காரம் இடத்தில் உட்காரம், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் அவர் வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இது மாத்திரம் இல்லைங்க, யோசேப்பு இருக்கான். யோசேப்புக்கு வாங்க. யோசேப்பு அடிமையாக எகிப்தில் வேலை செஞ்சு கொண்டிருந்தான். ஆனால் யோசேப்பு ஒரு ஆண்டவருக்கு பயப்படுகிற ஒரு பையன் வச்சு. யாரு? யோசேப்பு. அங்கே எகிப்தில் போத்திபார்ட்டே அடிமையாக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அங்கே போத்திபாருடைய மனைவி யோசேப்பினிடம் தவறான ஒரு பேச்சு, அவனை பாவத்திற்குள்ளாக ஆக்க பார்க்கிறான். யாரு? போத்திபாருடைய மனைவி. இவ்வளவோ ஒரு சூழ்நிலை, ஒரு வீட்டில் யாரும் இல்லாதப்போ வஞ்சகமான ஒரு பேச்சு அவன்கிட்ட, அப்படிப்பட்ட ஒரு காரியங்கள். ஆனால் யோசேப்பு வேறுபட்ட ஒரு பாவத்தை மேற்கொண்டு இந்த பாவத்தை மேற்கொண்டான். இந்த பாவத்தை மேற்கொண்டதுனால ஆனால் அவன் மேலே ஒரு தவறான குற்றச்சாட்டு. ஆனாலும் கடைசியில் தான் நீங்கள் பார்க்கணும், அதோட முடிவை தான் பார்க்கணும். தேவன் அவனை உயர்த்தி ஆசீர்வதிச்சார். அவன் நினச்சிருந்தா பாவத்தில் சிக்கி இருக்கலாம். ஆனால் அவன் என்ன பாவம் எதுக்கு? அந்த பாவத்தை உலகத்திற்குள்ள அந்த பாவத்தை மேற்கொண்டு ஜெயித்தவனாக திகழ்ந்தான். இன்னைக்கு நம்ம என்ன சின்ன பாவத்தினாலும், உலகத்துக்குரிய பாவத்தினாலும், நண்பர்கள்னால, உணவியர்கள்னால, அநேகர்னால உலகத்துக்குள்ள நமக்குன்னு ஒரு நான் சொல்றதான்ப்பா கரெக்டு, நான் சொல்லுதான் இவங்க கூட தான் நடப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவருக்கு பிரியமில்லாத அநேக காரியத்தில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறோம். அது வேண்டாம். உலகத்துக்கு ஏற்றவாறு நடக்க வேண்டாம், அதை அவர் அருவருக்கிறார். வேதம் என்ன சொல்றது அதை கேட்டு அதன்படி நடங்கள். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ள தேவன். அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நம்மை அழைத்தது எதற்காகங்க? பாவத்தை மேற்கொள்ள வேண்டும். அதற்காக தான் நம்ம அதை அழைத்தார். பாவத்தை மேற்கொள்ள வேண்டும். யோசேப்பை போல பாவத்தை மேற்கொள்ள வேண்டும். நோவாவை போல தேவனோடு நடக்க வேண்டும். சிம்சோனை போல ஆசைக்கு இடம் கொடுக்க கூடாது. சிம்சோனை போல ஆசைக்கு இடம் கொடுத்தீங்கன்னா முடிவு எப்படி இருக்கும்? பரிதவிக்கப்பட்ட நிலைமையாகும். அதனால யோசேப்பை போல ஒரு வாழ்க்கை, நோவாவை போல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அதோட கேட்போமா? ஜெபம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தேவனே, அப்பா, இந்த வார்த்தை நீ எங்களுக்கு கேட்க உதவி செய்த உங்களுடைய தயவுக்காக நன்றி அப்பா. இதுவரை நாங்கள் இந்த உலகத்துக்குரிய வாழ்க்கையில், இந்த உலகத்துக்கு ஏற்றவாறு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாமாப்பா. ஆனால் இனிமேலாவது உண்மை தரித்து, உண்மை சேவித்து, உண்மை பின்பற்றி ஒரு முன்மாதிரியாக கொண்டு அநேக மக்களுக்கு நாங்கள் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ, இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்கள் எப்படி வாழ்ந்தோம் அதே பின்பற்றி நாங்களும் வாழ, பாவத்தை மேற்கொள்ளத்தக்கதாக பலனை, கிருபை நீர் எங்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு நோவாவை போல, ஒரு யோசேப்பை போல நாங்கள் வாழ்ந்து ஜெயமாக எங்கள் வாழ்க்கையை முடிக்க நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்கள் பெருகணும், நாங்கள் சிறுகணும்ப்பா. பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினாலும் வாயை திருப்தியாக்குகிறார். கலிலுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஆமென்.